இந்த செடி தான் புளிச்சக்கீரை செடி. பக்கத்து காடனில் இந்த அம்மா கீரை இருக்குது பறித்து எடுத்துக்கமான்னு சொன்னாங்க. நான் போய் புளிச்சக்கீரை பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். கீரையை இப்போ சுத்தம் செஞ்சிட்ருக்கிறேன் நான். கீரையில் காம்புலாம் கிள்ளி எடுத்துகிட்டு ஓட்டையை இந்த பூச்சியாக இருக்கிற கீரையெல்லாம் அதை தூர போட்டுட்டு நல்ல கீரையை மட்டும் எடுத்துக்கணும். இந்த கீரையில் நிறைய சத்து இருக்குது. இரும்பு சத்து இருக்குது, வைட்டமின் சி இருக்குது நிறைய. செரிமான பிரச்சனை உள்ளவங்க இந்த கீரையை எடுத்துக்கிட்டோம்னா நல்லா செரிமானம் ஆகும் வயிற்றில். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இந்த கீரையை சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். 2-3 கழுவிட்டேன் நான் இந்த கீரையை. இப்போ கழுவி எடுத்து வச்சிட்டோம். இப்போ குக்கரில் போட்டு வேக. இதில் எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம். கீரையை மட்டும் போட்டுட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்குவோம். ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டு ஒரு 3 விசில் விட்டுறலாம் கீரையை மூடி. வேறு எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ 3 விசில் விட்டு விசில் தம்மடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன்னா அதில் வத்திருச்சு. நிறைய கீரை, குக்கர் நிறைய போட்டோம், வத்தி கம்மியாயிருச்சு. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, வரமிளகாய் 7, 1/4 கிலோ சின்ன வெங்காயம். இது எண்ணெயை ஊற்றி வதக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டு செவந்து வர்ற அளவுக்கு வதக்குவோம். நல்லா செவந்து வரட்டும். செவந்துருக்கு. இப்போ கீழே இறக்கி சூடு ஆற வச்சுக்கணும். இப்போ கீரை வேக வச்சோம்ல, அதுவும் வதக்கின வெங்காயம்லாம் மிளகாலாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சிடலாம். உப்பு அது கூட சேர்த்து அரைப்போம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி முடித்தோன்னே அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போம். எண்ணெய் ஊற்றி சீரகம் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். சீரகம் மட்டும் போட்டு தாளித்து அதில் ஊற்ற ஒன்று தான். இது புளி வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. தக்காளி எல்லாம் இதே ரொம்ப புளிப்பாக இருக்குது. நான் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். புளியே சேர்க்க வேணாம், அதுவே ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு. இது சிகப்பு கலரில் இருக்கிற கீரை இது. அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது கூட அப்பளம் வச்சு சாப்பிட்ருக்கிறேன் நான்.